Hello guys, welcome to my channel. இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நமக்கு ஃபைனல் ரேஞ்ச் புல் மார்க்கெட் வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிருக்குதுங்க. சரிங்களா? ஃபைனல் ரேஞ்ச் புல் மார்க்கெட், ஃபைனல் ஃபேஸ் புல் மார்க்கெட் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதாவது புல் மார்க்கெட் முடிய போற நேரம் வந்துருச்சு. அதுதான் ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் புல் மார்க்கெட்னு சொல்றேன். சோ அந்த ஃபைனல் ஃபேஸ்ல தான் வந்து நமக்கு ஆல்ட் சீசன் வரும். எப்பவுமே நமக்கு ஹிஸ்டரியில அப்படி தான் வந்திருக்கு. இந்த தடவையும் அப்படி தான் வரும். சரிங்களா? ஸோ இந்த தடவை வரத்துக்கு தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. இப்போ கம்மிங் மந்தில் வரது தான் அதிகமாக சான்ஸ் இருக்குது. அதாவது என்னுடைய டைம் அனலைஸ் வந்து ஆல்ரெடி இங்கே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அதை பற்றி தான் உங்களுக்கு நான் இப்போ சொல்ல வரேன். சரிங்களா? ஸோ வீடியோக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போகிற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலிகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலிகிராமில் நம்ம போட்டுட்ருக்கோம். வாங்க நம்ம டாபிக் போகலாம். ஃபஸ்ட்டு பிடிசி பார்த்துடலாம். பிடிசி வந்து கிட்டத்தட்ட 1,10,000 வந்துருச்சுங்க. சரிங்களா? நமக்கு வந்து 1,10,000 வந்து ஒரு ரெசிஸ்டன்ட் இருக்குது. கரெக்டாக அந்த ரெசிஸ்டண்டில் தான் இப்போ டச் பண்ணி அங்கே இருக்குது ப்ரைஸு. ஓகேவா? ஸோ இது நமக்கு என்ன கட்டுது அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஒரு சின்ன ரெசிஸ்டண்ட்டு, ஸோ அதுக்கு மேலே ஒரு ஹிஸ்ட்ரி ரெசிஸ்டண்ட்டு, ஸோ அதை உடைக்க தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நமக்கு இங்கே என்னென்ன கரெக்டாக நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இங்கேருந்து ப்ரைஸ் வந்து எப்படி போகும்னா மேலே தாங்க போகும். ஸோ அது கன்ஃபார்ம் தான். ஓகேவா? மேலே தான் போகும். ஐ எம் ஸோ கான்ஃபிடென்ட் இங்கே. அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா நான் லாஸ்ட்டு டெலிகிராமில் சொன்ன மாதிரி தான். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள். மை டைம் லைன் சேஸ் வித்தின் வீக் பம்ப் ஸ்டார்ட் ஆர் ஜூலை எண்ட் பம்ப் பிகின் அண்ட் திஸ் வில் பி அப் டு நவம்பர்னு சொல்லியிருக்கேன்னா, ஸோ இங்கே தான் வந்து நமக்கு வந்து என்ன தோணுதுன்னா, என்னோடய டைம் லைன் வந்து கரெக்டாக இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு. வித்தின் வீக்கில் சொல்லி 4 நாளில் ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள். பம்ப்பு ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் பிடிசிக்கு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து நான் அக்டோபர் நவம்பர் வரையும் அந்த பம்ப் நடக்கும். ஆல்ட் காயின் பம்ப்பு. சரிங்களா? ஆல்ட் காயின் அண்ட் பிடிசி எத்திரியம் எல்லாம் நடக்கும் உங்களுக்கு. அக்டோபர் வரையும் நடக்குங்க. சரிங்களா? ஸோ கரெக்டாக வந்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு சைக்காலஜி மேட்ரு ஒன்று சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள். இது வந்து ஒரு இந்த போஸ்ட் போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் உடஞ்சி ப்ரைஸ் போச்சு. அதே மாதிரி இந்த ட்ரெண்ட் லைன் உடச்சிருக்கு ப்ரைஸ் வந்து இதே மாதிரி நீங்கள் கீழே வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு கொடுக்க மாட்டான். வேல்ஸ் வந்து அந்த காப்பி பேஸ்ட் ஜாப் வந்து பண்ண மாட்டான். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் சைக்காலஜி மார்க்கெட்டு, ரெக்கார்ட் மார்க்கெட்டு தான். ஓகேங்களா? ரீசன்ட் ரெக்கார்டு தான் உங்களுடைய சைக்காலஜி. இந்த ரீசன்ட் ரெக்கார்டை உடைப்பான். ஸோ இது வந்து சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சிக்கலாம். பட் வந்து நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். ஓகேங்களா? இந்த இடத்துல வந்து அவன் பண்ணல பார்த்துங்க. அதுதான் மார்க்கெட் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஏன் பண்ணலன்னு. பார்த்தீங்களா? அவன் கீழே உடச்சிட்டு வந்தான். ஆனால் வந்தானு பார்த்தீங்களா? மேலே மறுபடியும் கன்சல்டேட் போய்ட்டு மேலே போயிட்டான் பாருங்க புல்லிஷா. அதுதான் வந்து இங்கே மார்க்கெட்டில் அவன் பண்ணுவான். எப்போவுமே சைக்காலஜி தான் பண்ணுவான். ரெக்கார்டு தான் கிரியேட், ரீசன்ட் ரெக்கார்டு தான் அவன் மாற்றுவான். ஓகேங்களா? ஓல்டு ரெக்கார்டு எப்பவுமே ஃபாலோ பண்ணுவான். ரீசன்ட் ரெக்கார்டை மாற்றுவான். ரீசன்ட் ரெக்கார்டு சைக்காலஜி தான் உங்களுக்கு மாற்றுவான். அதில் தான் மேனிபுலேஷன் நடக்கும். ஸோ அதெல்லாம் அதை பற்றிலாம் உங்களுக்கு தெரியணும்னா வந்து நம்மளை ஃபாலோ பண்ணுங்கள். என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். சரிங்களா? நம்ம என்கிட்ட கிளாஸ் எடுக்கணும்னா எடுத்துங்க. எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஓகே. இதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு நமக்கு பிடிசி வந்து இங்கே பம்ப் ஆயிடுச்சு நமக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஐ எம் ஸோ கான்ஃபிடென்ட்டுங்க. இங்கே வந்து நமக்கு மார்க்கெட் வந்து புல்லிஷ் ஆகுது. ஓகேவா? ஸோ இப்போ என்னங்க மார்க்கெட் புல்லிஷ் ஆகுது பிடிசியே சொல்லிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்களா? அதான் கிடையாது. ஏன்னா நான் சொல்கிறது வந்து ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் த புல் மார்க்கெட். அப்படின்னா அந்த ஃபைனல் ஃபேஸில் தான் வந்து ஆல்ட் காயின்லாம் பம்ப் ஆகும். நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா, இங்கேருந்து வந்து அடுத்த 3 மாதத்துக்கு வந்து நல்ல பம்ப் இருக்கலாம் ஆல்ட் காயினுக்கு. ஸோ அந்த பம்ப் ஆல்ட் சீசனாக அமையும். ஸோ இது நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நிறைய சான்ஸில் நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் இந்த தடவை. ஏன்னா வந்து பிடிசி எனக்கு வந்து ரொம்ப அக்யூரசி கொடுக்குது. பட் அதுவும் இல்லாமல் நான் எவ்ரி மூமெண்ட்டும் இங்கே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். உங்களுக்கு இங்கேருந்து எல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். இந்த கிராஷும் இந்த எத்திரியம் இந்த கிராஷை நான் ப்ரெடிக்ட் பண்ணேன். இங்கே வந்து எத்திரியம் புல்லிஷ் ஆயிடுச்சு. புல் பேக் எதிர்பார்த்தேன். அதே மாதிரி சின்ன புல் பேக் வந்துச்சு, மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ பிடிசி வந்து புல் பேக் வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்தையும் நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். சின்ன ஸ்விங் மூவ்லாம் சொல்லிட்டு இருக்கோம். ஸ்விங் மூவ் சொல்கிறோம், லார்ஜ் மூவ் சொல்கிறோம், எப்படி சொல்கிறது, ஹிஸ்ட்ரி மூவ் எல்லாத்தையும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி தான் இருக்கோம். சரிங்களா? ஸோ ஆனால் வந்து நான் சொல்கிறேன், நான் என்னுடைய ஃபாலோவர்ஸுக்கு நான் அக்யூரசி கொடுத்து தான் இருக்கேன். ஆனால் மறுபடியும் சொல்கிறேன், 100% யாராலும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஒன்று ஃபெயில்ட் ஆச்சுன்னா மறுபடியும் அடுத்தது பிடிச்சிடலாம். அதுதான் நம்மளுடைய அக்யூரசி. ஒன்று ஃபெயில்ட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து ரெண்டு அடியிலேருந்து கீழே விழுந்தால் அடுத்து நம்ம 4 அடி ஏறிடலாம். ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய அக்யூரசி டெக்னிக்கல் அனலைஸ் வரும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்து நான் எத்திரியமில் அதான் சொன்னேன். என்னுடைய அனலைஸ் எத்திரியமில் ஃபாலோ பண்ணி கரெக்டாக கேட்டவங்களுக்கு கரெக்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். சரிங்களா? எத்திரியம் பாட்டமும் நம்ம கரெக்டாக சொல்லியிருந்தோம். பிடிசியும் சொல்லியிருந்தோம், எத்திரியும் சொல்லியிருந்தோம். உங்களுக்கு கரெக்டாக எத்திரியம் பாட்டம் வந்து சூப்பராக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் இந்த இடத்துல. ஓகேங்களா? கரெக்டாக 1300 1400 அந்த ரீஜன் வந்து எத்திரியம் பாட்டம் கரெக்டாக நம்ம சொல்லியிருந்தோம்.
ஓகேங்களா. ஸோ அதுதான் இதில் வந்து எந்த இதுவும் கிடையாது. முழுக்க முழுக்க டெக்னிக்கல் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அதே டெக்னிக்கல் தான் சைக்காலஜி. என்கிட்ட வந்து நியூஸ்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. ஓகேங்களா. ஏன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து நிறைய பேர் இந்த நியூஸ் அந்த நியூஸு பிளா நியூஸ்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. வார் நியூஸு அந்த எந்த நியூஸாக இருந்தாலும் என்னங்க, நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாலோ பண்ணுறது வந்து என்னோட டெக்னிக்கல் அண்ட் சைக்காலஜி மார்க்கெட்டு தான். அண்டு டைம்லைன் ஆஸ்ட்ராலஜி டைம்லைன் அனலைஸ் தான் நான் வந்து பார்த்துட்ருக்கேன். ஓகேவா. ஏன்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து பார்க்குறதுக்கு நிறைய விதம் இருக்குது. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதம் பார்ப்பாங்க. பட் என்னுடைய விதம் கொஞ்சம் தனிமையாக இருக்கும், தனித்துவமாக இருக்கும். ஓகேவா. என்ன சொல்ல வரேன்னா, பிடிஎஸ் வந்து நமக்கு புல்லி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மேலே தான் போகும் மார்க்கெட்டு. இங்கே வந்து மேபி இங்கே ரெசிஸ்டன்ட் இருக்கிறதுனால ஒரு சின்ன புல் பேக் வேணால் வரலாம். பட் இந்த வந்தால் கூட நீ பேனிக் எதுவுமே ஆக தேவையில்லைங்க. ஏன்னா இந்த இடத்துல ஏன் வந்து அப்படி சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா வச்சுங்களேன், அந்த ஊரில் வந்து 2 வே இருக்குன்னு வச்சுங்களேன். ஒன்று குறுக்கு வழி, ஒன்று நேர் வழி இருக்குன்னு வச்சுங்களேன். நேர் வழி போனால் கொஞ்சம் லேட் ஆகும். குறுக்கு வழியில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக போகிற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் ரெண்டுமே வந்து உங்களுக்கு கான்ஃபிடென்ட் தெரியும் அந்த ஊருக்கு போய்டும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் பிடிஎஸ் வந்து மேலே போய்டும்னு சொல்லிட்டு ஐ எம் ஸோ கான்ஃபிடென்ட் இங்கே. ஓகேங்களா. பிடிஎஸ் வந்து மேலே போய்டும். ஆனால் வந்து இந்த புல் பேக்லாம் வந்து சின்ன லிக்விடேஷன் புல் பேக் வரலாம், வராமலையும் போகலாம் பிடிசிக்கு. ஓகேங்களா. பட்டு அது என்னுடைய டைம்லைன் அனலைஸ் என்ன சொல்லுது, ஆஸ்ட்ராலஜி அனலைஸ் என்ன சொல்லுதுன்னா, இங்கே வந்து புல்ரன் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அந்த புல்ரன் வந்து ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் த புல்ரன். அந்த புல்ரனில் தான் ஆல்ட் சீசன் வந்து நமக்கு நடக்கும். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நெக்ஸ்ட்டு 3 மந்த் வந்து நல்ல ஆல்ட் சீசன் நடக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 3 to 4 மந்த் வந்து ஆல்ட் சீசன் நடக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்குது இங்கே. ஓகேவா. ஸோ இது வந்து வீக்லியில் வச்சு பார்த்தா பிடிசி வீக்லியில் சூப்பர் புல்லிஸாக இருக்குது பாருங்கள். மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த ட்ரெண்ட் லைன் உடைக்கும். இந்த ட்ரெண்ட் லைனோட ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் வந்து 1,13,000 14,000 அப்படி இருக்குது டாலரில். ஸோ அதையும் உடச்சிட்டு ப்ரைஸ் வந்து மேலே போகும். ஸோ நான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து நெக்ஸ்ட்டு பிடிசி வந்து ஒரு 1,60,000 அந்த லெவலுக்கு நெக்ஸ்ட்டு ஒரு லெவலுக்கு போய் இங்கேருந்து பம்ப் ஆச்சுன்னா அந்த லெவலுக்கு போய் ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க பிடிசி. ஸோ இங்கே வந்து நம்ம இனிமேல் வந்து பிடிசி பார்க்க வேண்டாம் ஏன்னா பிடிசி தான் வந்து முக்கியமானது. ஏன்னா அவன் தான் ஃபாதர் ஆஃப் த கிரிப்டோ. அவன் போனால் தான் மற்றபடி எல்லாமே பின்தொடர்ந்து வந்துட்டுருப்பாங்க. பட் இங்கே வந்து பிடிசி சூப்பர் புல்லிஸ் ஆகிருக்கு நமக்கு. அதனால் எல்லாமே வந்து இப்போது நமக்கு ஃபாலோ ஆகும். எத்திரியமும் சூப்பர் புல்லிஸ். ஓகேங்களா. ஸோ எத்திரியமும் சூப்பர் புல்லிஸ் தான். புல் பேக்கு நம்ம எதிர்பார்த்தோம். பட் அதே மாதிரி நமக்கு புல் பேக்லாம் வந்துச்சு பாருங்கள். பிடிசிக்கெலாம் வந்து இந்த புல் பேக் வந்துருக்கு பாருங்கள். ஒரு புல் பேக் அது மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. எத்திரியமும் 5% புல் பேக் வந்துருச்சு. நாங்கள் சொன்ன 5 to 7% இங்கே பாருங்கள். 5% கரெக்டாக வந்துருக்கு பாருங்கள். 5% புல் பேக்கு. ஓகேங்களா. ஸோ இதுதான். ஆனால் இங்கே ஒரு சினாரி இருந்தது. கீழே வந்தால் இந்த 2100 அந்த சப்போர்ட்டுக்கு கீழே வந்தால் மறுபடியும் கீழே வரும். ஆனால் வரல. ஓகேங்களா. நான் என்ன எதிர்பார்த்து சொன்னேன்னா அதே மாதிரி தான் வந்துட்டு போயிருக்குது. மார்க்கெட் வந்து இங்கே பிடி சூப்பர் புல்லிஷாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இங்கே வந்து பேனிக்னா எதுவுமே வேண்டாம். ஏன்னா இது புல் ட்ராப்னு நீங்கள் கேட்டிங்கன்னா என்னுடைய பார்வையில் வந்து இது புல் ட்ராப் இல்லை. இது வந்து எப்போ வந்து பீப்புள் வந்து பிலீவ் பண்ணலையோ அதுதான் உண்மையான புல்ரனாக இருக்கும். நீங்களே வந்து உங்கள் மனசாட்சி கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த வரப்போகிற பம்பை வந்து நீங்கள் பிலீவ் பண்ண மாட்டீங்க. அதுதான் வந்து உண்மையான பம்பாக இருக்கும். ஏன்னா மார்க்கெட் மேக்கர்ஸுக்கு அதுதான் வேணும். ஓகேங்களா. ஸோ சிம்பிள் சைக்காலஜி தாங்க. 2 புலிவார கதை தான். ஓகேங்களா. ஸோ புலிவார கதை நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுதான் இங்கே மார்க்கெட்டில் நடக்குது. ஓகேவா. 2 தடவை போய் சொல்லிட்டு 3ஆவது தடவை 2 தடவை உண்மை சொல்லிட்டு அது போய் ஆயிடுச்சு. 3ஆவது தடவை உண்மை சொன்னான்னா நான் இன்னொருத்தவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னா அது போய் தான் சொல்கிறான் அப்படின்னு உங்களுக்கு புரியும்ல. அதுதான் புலிவார கதை. ஸோ மார்க்கெட் அதே தான். அந்த கதையில் தான் இங்கே மார்க்கெட் வருது. ஓகேங்களா. ஸோ சிம்பிள் சைக்காலஜி தான் அது. நீங்கள் அது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. மார்க்கெட் வந்து நல்ல புலிஷில் இருக்குது. நெக்ஸ்ட்டு 3 to 4 மந்த் வந்து உங்களுக்கு நல்ல மார்க்கெட் வந்து புலிஷாக இருக்கும். ஓகேங்களா. இதுதான் வந்து என்னுடைய டுடே அனலைஸ். ஓகேங்களா. பட் புல் பேக் வந்தால் பேனிக் ஆகாதீங்க. பட்டு அதை தான் சொன்னேன். இந்த புல் பேக் விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஏன்னா இங்கே புல் பேக் வர்றது வந்து வந்தால் லிக்விடேஷன் ஹண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணி பாருங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து இந்த நாலேஜ் வந்து என்னுடைய ஓன் நாலேஜ் தான். இந்த நாலேஜ் டெக்னிக்கல் அனலைஸ், சைக்கிள் அனலைஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதோ இன்வெஸ்ட் பண்ணுறதோ முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க்கு, உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபினான்ஷியல் அட்வைசர். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.